தேர்தல் களம். தேர்தல் வந்துவிட்டால் பொதுமக்களில் சிலர் வியாபாரிகளாக மாறிவிடுகிறார்கள். தன் ஓட்டுக்களை காசுக்காக விற்பனை செய்வதன் மூலமாக. இந்த வியாபார முறையை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் நீங்கள். அதுவும் ஒரு படி மேல் சென்று போட்டியாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். பொதுமக்களாகிய உங்களுக்குத்தான் தெரியும், அவர்களில் சிலர் வாக்குறுதிகள் மட்டுமே கொடுப்பார்கள். கடைசியில் அவர்களின் வாக்குறுதிகள் காணல் நீராக காட்சியளிக்கும் என்று சிலர் சொல்லவும் செய்வார்கள், அதை செய்தும் காட்டுவார்கள். அவர்களை போன்றவர்களை தேர்ந்தெடுங்கள். அதன் மூலமாக உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்கள் கிராமங்களை வளர்ச்சியின்பால் கொண்டு செல்லுங்கள். ஜனநாயக தூண்களை கட்டியெழுப்பும் மாபெரும் சக்தி உங்கள் வாக்கு. உங்கள் வாக்கு பலத்தை உங்களை விடவும் தேர்தல் போட்டியாளர்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள். உங்கள் வாக்குகளை பக்குவமாக பயன்படுத்துங்கள். நேர்மையானவர்களை தேர்ந்தெடுங்கள். உங்கள் தேவைகளை உங்களிடம் கேட்காமலே செய்து தருகின்ற அமைச்சர்களை தேர்ந்தெடுங்கள்.